பிக் பாஸில் நம்ம அரோராக்கு இழுத்தக்க செய்யா வந்துடுச்சு. அது எப்போவோ வந்துடுச்சு. என்ன நீ இப்போ சொல்கிறது நீங்கள் எனக்கு நல்லாவே கேட்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, துஷார்னு சொல்லி இவங்க வந்து பேசுகிறது, வெளியிலேருந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வெளியில் வந்து பார்த்துக்கோ, நீ என்ன ஒய்யாமல் துஷார்னு சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ துஷாருக்கு ஒரு பெட் நேம் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க 24/7 எல்லா கேமரா முன்னாடியுமே. அப்போ அவங்க வந்து துஷாருங்கிற நேமுக்கு பதிலாக டிஷ்யூன்னு வச்சிடலாமான்னு சொன்னோன்னே திவ்யா உடனே சொல்கிறாங்க, இது யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுமே அந்த டிஷ்யூ பேப்பரா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஓ வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ அந்த துஷாருங்கிற நேம் அப்படியே மாற்றி போட்டால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க, துஷார் வந்து இப்போ வரணுமா, வரும்போது வந்து பாட்டு எனக்கு எந்த பாட்டு ஓடணும், நல்ல பாட்டாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது உடனே எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உனக்கு தான் ஆள் வந்துடுச்சுல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கேன், வேறு ஒரு ஆளுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. கனி, சபரி, விக்ரம் எல்லாருமே சேர்ந்து அரோராவை கொஞ்சம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கிச்சன் அந்த டாப் இருக்குல்ல, டேபிள் டாப், அதில் வந்து ஒரு கிளாஸில் கவுத்தி வச்சுட்டு மேலே ஏதோ ஒரு அவக்கோடா மாதிரி இருக்குது. அவக்கோடாவா இல்லை எதுன்னு எனக்கு தெரில. அது வந்து இவங்க வந்து இப்படி தூக்கி இப்படி போட்டு பிடிச்சாங்க அப்படின்னா துஷார் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே இவங்க நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. கீழே விழுந்துருச்சு. அச்சச்சோ இது ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணாங்க. மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே விழுந்த உடனேயே பிக் பாஸ் வந்து சொன்னார், நீங்கள் யார் என்ன சொன்னாலும், நீங்கள் எப்படி போட்டாலும் நான் கதவை திறந்தா தான் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அரோரா வந்து சரி நான் இந்த ஒரே ஒரு வாட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி பண்ணாங்க. அது வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னே அதான் பிக் பாஸே சொல்லிட்டாங்களே கதவை திறந்தா தான் வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. சரி இப்போ பிக் பாஸ் கதவை திறக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கும் உட்காந்து போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாக தான் போயிட்டுருந்தாங்க. இவங்களுக்கு வந்து துஷார் மேலே ஒரு என்ன சொல்ல, வெளியில் அவங்க இருக்கும்போது வந்து அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் இல்லை. ஆனால் இவங்க வெளியில் போனவொடனே இவங்களுக்கு அந்த ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே துஷாரை இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.